12 ராசிகள்லையுமே கொஞ்சம் விசித்திரமான ராசி அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த கும்பராசி தாங்க. பயப்படாதீங்க. கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேறு மாதிரி, எப்படின்னா பலருக்குமே புரியாத மாதிரி தான் உங்களோட யோசனை இருக்கும். அதனால தான் விசித்திரமான ராசி அப்படின்னு சொன்னோம். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் அமைஞ்சிருக்கும். பல பேர் போகாத பாதையை நீங்கள் தேர்வு பண்ணுவீங்க. உங்களோட வழி தனி வழியாக இருக்கும். அதனால தான் சில நேரம் உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே தோணும். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. உண்மை என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பிறந்தவங்களே கிடையாது. புதுசாக ஒரு வழிவகுத்து அந்த வழியில் பயணம் செய்கிறவங்க, தன் கூட இருக்கிறவங்களையும் அந்த வழியில் பயணம் செய்ய சொல்லக்கூடியவங்க. அதனால தான் விசித்திரமான வித்தியாசமான ராசி அப்படின்னு கும்பராசியை சொல்கிறோம். பல விஷயத்துலையுமே நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், நீங்கள் ஒரு பாதையை தேர்வு பண்ணி அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றினா கண்டிப்பாக நன்மையை பெறலாம். இந்த ஃப்ரீடம் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்பவுமே இருக்கும் இந்த கும்பத்துக்கிட்ட. மற்றவங்க உங்களை எந்த ஒரு விஷயத்துலையுமே அங்கீகாரம் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட மதிப்பு என்ன, உங்களோட அங்கீகாரம் என்ன, இதை நல்லா தெரிஞ்சு செயல்படுத்துகிறவங்க. பெரும்பாலும் இது வரைக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய யோசிச்சுட்டு உங்களோட செயல்களில் கால நேரத்தை வீணடிச்சிருப்பீங்க. தாமதம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் உங்களோட உணர்ச்சிகளை ஷேர் பண்ணாமல் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உணர்வுகளை எப்பவுமே வெளிப்படுத்தணும். நல்லது கெட்டதை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இதை நீங்கள் பண்ணாதனால பெரும்பாலும் குழப்பம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும். எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா நன்மையை எல்லா வகையிலுமே பெறலாம். சின்ன முன்னேற்றம் கூட சிறிய ஏமாற்றத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் சந்திச்சவங்கள கும்பராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. நேரம் போயிட்டால் திரும்பி வராது. அதனால் இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அதிகமாக நடந்து முடிஞ்ச விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு காலதாமதத்தை வீணடிக்காமல் இனி வரக்கூடிய காலத்திலேயாச்சும் திறமையை கையாளுங்க. நன்மை எல்லா வகையிலுமே பெறலாம். தப்பு தாங்க உங்களோட வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக உருவாக்கும். உங்களோட ஐடியா எல்லாமே ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுக்கான நேரம் தான் இப்போது உண்டாகிருக்கு. துளி துளியாக சேர்ந்தால் தான் பெரும் கடல் உருவாகுதில்ல, அதுபோல தான் சின்ன சின்ன முயற்சிகள் சேர்ந்தால் தான் பெரிய வெற்றியை உண்டாக்க முடியும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண பாதையில் பயணம் செய்யக்கூடிய கிடையாது. நீங்கள் பிறந்ததே மாற்றத்தை உருவாக்க தான். உங்கள் யோசனைலாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு ட்ரெண்டாக கூட மாறலாம். அதனால் உங்களை யாரும் புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்லைங்க, நாளைக்கு இந்த உலகம் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட திறமை இப்போ வெளிப்படும். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்கள் யூனிக்னஸ் இருக்குல்ல, அதை மறைக்காதீங்க, அதை வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தாலும் முதல்ல பின்வாங்கக்கூடாது. செயலில் மாற்றம் ஏற்படக்கூடாது. தொடர்ந்து விடாமுயற்சியோடு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. கும்பம் அப்படின்னு சொன்னாலே சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கூட்டத்தோடு போகிறவங்க கிடையாது, அந்த கூட்டத்தையே வழி நடத்துகிறவங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்குது, நல்ல விஷயம் ஏற்பட போதா இல்லை கெடுபலன் உண்டாக போதா, இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் தான். உங்கள் ராசி அதிபதியாக சனி பகவான் வரதுனால நீங்கள் சனிக்கிழமையில் காகத்துக்கு உணவு கொடுக்கறத வழக்கப்படுத்துங்க. இது அதி அற்புதமான நன்மையை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். கும்பராசிக்காரங்க சிறப்பான உயர்வு பெற அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது அதி அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும். இந்த பதிவு கும்பராசி என்பவர்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை சேரும். அதே போல் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பை வச்சு உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெறலாம். அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நீங்கள் இதனால் பெறலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்.
இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் தொடக்கத்தில் பாருங்கள், உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. சனி பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உச்சம் பெற்ற குருவின் பார்வை சனி பகவான் மீது பதியுது. இதனால 2ஆம் இடம் புனிதமடையக்கூடிய சூழல் ஏற்படுது. 7 சனியில குடும்ப சனியின் ஆதிக்கம் இப்போ நடக்குது. இதனால குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. அதே போல் வீட்டில் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவு மாறும். உறவினர்களுக்கு இடையில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குன்னா பாருங்க, இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சொத்து பிரச்சனையுமே சுமூகமாக முடியும். குடும்ப சனி இப்போ சிறப்பாக நடக்குது, அதனால குடும்பத்தில் முன்னேற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுக்கல் வாங்கலையுமே பிரச்சனை இருந்தால் இப்போ அது மாறும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக நடக்கும். கடுமையாக முயற்சி செஞ்சும் இது வரைக்கும் நிறைய காரியங்கள் நடைபெறாமல் போயிருக்கும் இந்த கும்பராசிக்கு. இப்போ முயற்சி செஞ்சு பாருங்க, இது வரைக்கும் நடக்காத காரியம் கூட இப்போ துரிதமாக விரைவாக சூப்பராக நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இடமாற்றம், வீடு மாற்றம், வருமானத்தில் மாற்றம், வேலையில் மாற்றம், ஏதாவது ஒன்று வரும். வரக்கூடிய மாற்றம் நல்லது தான், அதை ஏற்றுக்கோங்க. இந்த மாற்றத்தால் வருமானம் உயரும், பொருளாதார நிலையில் திருப்தி தரக்கூடிய வகையில் நிலை உருவாகும். இப்படி இருக்கும்போதும் பாருங்களேன், கிரக அமைப்பும் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருந்தாலுமே 6ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை வருது. 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதனால இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே நல்லா நடக்குது, ஓகே தான், ஆனால் நீங்கள் கவனமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, பொறுமையை கடைபிடிங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க, வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. இப்படி இருந்தாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதம் 19ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய். இவர் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல நல்ல சந்தர்ப்பம் உங்கள் வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பே தராமல் வந்திருப்பாங்க, நீங்கள் சொல்கிற பேச்சை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், 19ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் உங்கள் உடன்பிறப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு தரும். தொழில் வளர்ச்சி, அதுக்கப்புறம் வியாபாரத்தில் லாபம், இது எல்லாமே பெறலாம். தொழிலில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வரிசையாக செய்யுங்க, கவனமாக செய்யுங்க, கண்டிப்பாக வளர்ச்சி உண்டாகுது. எதிர்காலத்தை பற்றின பயம் இப்போ உங்களை விட்டு நீங்கும். பிள்ளைங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. கடனால் அவதிப்பட்ட உங்களுக்கு இப்போ கடன் அடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடனை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குமே இப்போ கடன் வசூலாகி உங்களோட கவலை நீங்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், இன்னொரு மாற்றம். அது என்னென்னா, பெற்றவங்களோட அன்பும் ஆதரவும் கும்பராசிக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையுதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் விருப்பமாக ஓய்வு பெற்று வெளியில் சுய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதுக்குமே பக்கபலமாக தான் இருப்பாங்க. எல்லா யோசனையும் சரியாக இருக்குது, வாய்ப்புகள் சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, தன்னம்பிக்கையால் நன்மை நடைபெறக்கூடிய நேரமாக இந்த மாதம் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதம் 21ஆம் தேதி கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு சுக்கிரன். அப்போ சிம்ம ராசிக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் சப்தம ஸ்தானத்துக்கு வரும் பொழுது இதுவரைக்கும் தடைபட்டு நின்று போயிருந்த திருமணம் இப்போ சூப்பராக நடக்கும். திருமணம், சுப நிகழ்ச்சி, சுப காரியம் உங்கள் வீட்டில் நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தா, தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தட்டாமல் செஞ்சுடுங்க. அதுவும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவது ரொம்ப சிறப்பு. வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அனுகூலமான நல்ல விஷயம் ஒன்று உங்களை சேரும். புதுசாக வாகனம் வாங்கணும்னு கனவு கண்டுருக்கவங்க இப்போ முயற்சி பண்ணால் உங்கள் கனவு நனவாகும், முயற்சி கைகூடும். உற்சாகத்தோடு செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதம் கடைசியாக பாருங்கள், மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் அடைய போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு, 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குறாரு இந்த சனி பகவான். உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளோ நல்லதில்லை. கொஞ்சம் மனபயம் மட்டும் வரும். மாத கடைசியில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யணும்.
ஏன்னா இந்த நேரத்தில் வீணான விரயங்களுமே வரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கரெக்டாக இருக்கணும். மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடும் சனீஸ்வர பகவான் வழிபாடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு வழிபாடு. அதனால் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் கும்பராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்ய மறந்துடாதீங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட அன்றைய தினம் உங்கள் வீட்டு பூஜை அறை தீபமேற்றி குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மையை பெறலாம். இந்த மாதம் முழுவதுமே கும்பராசிக்கு அமோகமான வளர்ச்சியும் நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் மாத கடைசி மட்டும் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. கோபத்தை தவிர்த்துடுங்க. வீணான வார்த்தைகளை பேசி தேவையான பிரச்சனைகளை உருவாக்கிறாதீங்க. சனியின் பார்வை உங்களுக்கு 1, 5, 11ஆம் இடத்துக்கு பதியும் பொழுது தாயின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தனவரவுக்கு பஞ்சம் இல்லை. விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை நீங்கள் சுப விரய செலவாக மாற்றுறது புத்திசாலித்தனம். இப்போ பிள்ளைங்களோட கல்யாணத்துக்காக பொருள் வாங்குறது, கடன் அடைக்கிறது, எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை தொடங்குங்க. நன்மை எல்லா வகையிலுமே உங்களை சேர வாழ்த்துக்களையுமே நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.